இப்போ அவங்க எல்லார் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அவங்க யார் யார் பேர் சொல்லியிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் ரெஸ்பாண்ட் ஆகியிருக்காங்களா? பெங்களூரில் ஒரு ரேவ் பார்ட்டி, அதை சொல்கிறதுக்கே வாய்க்கூசுகிற அளவுக்கு ஒரு பார்ட்டி அது. இவங்க இந்த ஹாய் ப்ரோ நான் சில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே, ரெண்டுமே ஒரே ஃபோட்டோ ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இப்போ எவ்வளோ மக்களை ஏமாத்துறது எந்த அளவுக்கு முட்டாள பண்ணுறாங்க பாருங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து கேவலப்படுத்துறதுக்கான சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நியூடிட்டியாக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்துக்கும் 60 லட்சம் ரூபாய். மெட்ராஸ் மூவிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க ஜேர்னலிஸ்ட் உதய் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எஸ், இப்போ வந்து சுச்சி லீக்ஸ் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனா அதே அளவு 2.0 வெர்ஷன் தான் வந்து இப்போ சுச்சி லீக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா அவங்க விட்ட அந்த லீக்ஸை பத்தின விஷயங்கள் அண்ட் அதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இங்க பரபரப்பா இங்க பேசு பொருளா மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தெலுங்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு ரேப் பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, அதனால அரெஸ்ட் எல்லாம் ஆகியிருக்கிறாங்க பெங்களூர் போலீஸ் கிட்டன்ற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் ஒரு பக்கம் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை நடந்தது? ஸோ இப்போது சுசித்ரா அவளை பற்றியே ஃபஸ்ட்டு போய் பேசுவோம். இப்போ அவங்க எல்லார் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அவங்க யார் யார் பேர் சொல்லியிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் ரெஸ்பாண்ட் ஆகியிருக்காங்களா? யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் அது உண்மைன்ற மாதிரி நிரூபணம் ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சீன் எல்லாமே இருக்குது. ஸோ யார் அவங்க யார் யார் மேலே சொன்னாங்களோ அவங்க யாருமே வந்து இல்லை தப்பு இதெல்லாம் பொய், இவங்க வந்து பொய் சொல்கிறாங்கன்ற மாதிரி யாருமே சொல்லலை. அவங்க விஷாலை பற்றி பேசியிருக்காங்க, விஜயை பற்றி பேசியிருக்காங்க, அஜித், தனுஷ், த்ரிஷா எல்லாரை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ யாருமே வந்து இதை பற்றி பேசவே இல்லை, அது பாட்டுக்கு விட்டாங்க. அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்ற நிரூபணம் ஆகிற மாதிரி இருக்கோ, பெங்களூரில் ஒரு ரேவ் பார்ட்டி, அதை சொல்கிறதுக்கே வாய்க்கூசுகிற அளவுக்கு ஒரு பார்ட்டி அது. அந்த பார்ட்டி நடக்குது. அங்கே அந்த பார்ட்டிக்கு வந்து ஆந்திராவிலேருந்து சில சினிமா பிரபலங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நியூடிட்டியாக விளையாடுற பார்ட்டி அது. அந்த பார்ட்டி வந்து வாசுன்றவர் ஆந்திராவில், அவரு ஒரு பிஆர்ஓ கம் ஆர்டிஸ்ட் மேனேஜர். அவர் தான் அந்த பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் கிட்டத்தட்ட தெலுங்கில் ஹேமான்ற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்து அங்கே நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அந்த சங்கத்துலேயும் போட்டி பண்ணாங்க. அவங்க ஒரு ஃபெமிலியர் பர்சன் தான். அவங்க நடிகர் ஸ்ரீகாந்த், இவங்க எல்லாருமே அந்த பார்ட்டியில் வந்து இருந்ததாக வந்து கூறப்படுது. தெலுங்கு ஆர்டிஸ்ட், ஆமாம் தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்த், தமிழ் அவர் கிடையாது, அவரே தான். இவங்கெல்லாம் இருந்ததாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்தி வந்தது. செய்தி வந்த பேருக்கு என்னன்னா, இந்த ஹேமா அவங்க வந்து ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாய், நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கிறேன், இதை பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன், நான் இங்கே தான் சில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் நான் எங்கேயோ வந்து பெங்களூரில் எதுவும் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே பொய்ங்க, நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன், என் ஃபார்ம் ஹவுஸில் ஹாப்பியாக சில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அட் தி சேம் டைம் ஒரு மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணி அவங்களுடைய மீடியா ஃப்ரெண்டு, ஹாய் ப்ரோ எங்கே இருக்கீங்க, இப்போது எந்த மீடியாவில் இருக்கீங்க, நான் என்னை பற்றி இது மாதிரிலாம் தவறான ஒரு செய்தியெல்லாம் வருது, நான் ரொம்ப நல்லவன், நான் ஆக்சுவலி ஹைதராபாத்தில் தான் இருக்கேன், நான் பெங்களூர்லலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் போலீஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனில் யார் யார் இருக்காங்களோ ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவும் இவங்க இந்த ஹாய் ப்ரோ நான் சில் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே, ரெண்டுமே ஒரே ஃபோட்டோ ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்போ எவ்வளோ மக்களை ஏமாத்துறது எந்த அளவுக்கு முட்டாள பண்ணுறாங்க பாருங்க இவங்க. ஸோ ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாருன்னா சேம், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டிலிருந்து உள்ளேருந்து நடந்து வந்து வெளியே நின்றுட்டு ஒரு கார் முன்னாடி ஒரு செடி முன்னாடி நின்றுட்டு அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறாரு. ஆக்சுவலி சொல்ல போனால் அவரது உண்மையாக தான் இருக்குது. ஸோ அவரோட ஃபேமிலியிலேருந்து தான் வர்றாரு. ஆக்சுவலி இவர் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, அவர் யாருன்றது மட்டும் தெரியல, பட் சேம் பர்சன், அதாவது 7 பேர் இருப்பாங்கன்றாங்களே அது மாதிரி சேம் அப்படியே தான் இருக்காரு. பட் என்னன்னா அவருக்கு தாடி வேற இருக்கு. அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க ரிலீஸ் பண்ண ஃபோட்டோஸ்லையும் தாடி இருக்கு, சேம் ஃபேஸாக தான் இருக்கு. இவரே சொல்றாரு, ஸ்ரீகாந்த் அவர் வீடியோவில் சொல்றாரு, எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க, என்ன மாதிரியே இருக்காங்க, அவர் என் ஃபேமிலியில் பார்த்தா கூட ஆமான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் நான் என் வீட்டில் தான் இருக்கேன்னு இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. 100% மீடியா கூட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணாங்க, அவர் ஹைதராபாத்தில் தான் இருந்தார். பட் இந்தம்மா பண்ணது வந்து ஓவர் சீட்டிங். நான் வந்து சில் பண்ணிகிட்டு இருக்கேன் அது இதுன்னு சொன்னது வந்து ஓவர்னா ஓவர் அந்தளவுக்கு. அதில் இன்னும் ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு பிரபலமான ஒரு டான்ஸ் மாஸ்டர், அவரும் அதில் இருக்கிறதா வந்து, பட் அஃபிஷியலாக அவங்க பேர் வந்து ரிலீஸ் பண்ணல.
இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரேவ் பார்ட்டியில் நடந்த விஷயம் என்னென்னா, எல்லாருமே ட்ரக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாருக்குமே பிளட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யார் மேலே டவுட் இருக்கோ அவங்க எல்லாருமே பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. இப்போது லேபுக்கு போயிருக்கு. மோஸ்ட்லி இன்றைக்கி இல்லை நாளைக்கு காலையில் வந்து சாம்பிள்ஸ் வந்துடும். ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேவ் பார்ட்டி பயங்கர பரபரப்பாகிடுச்சு பெங்களூர் பூரா. பெங்களூரை விட ஆந்திரா தான் பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை வந்து கேவலப்படுத்துறதுக்கானே சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் அந்த 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 ஃபங்க்ஷனில் வந்து நியூடிட்டியாக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து ஒவ்வொருத்துக்கும் 60 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்குறதா சொல்கிறது. எல்லாரும் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 60 லட்சம், இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அந்த நைட் வந்து போனதுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம்லாம் பாருங்கள், சுசித்ரா சொல்கிறதுக்கும் இந்த சம்பவம்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்குதுங்க. அவங்க சொல்கிறதுல இன்னொரு விஷயம் பாருங்கள், இவனுங்க எல்லாமே ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பீக்கில் இருந்து தான் யோசிப்பாங்க. அப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இவனுங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு பீக்கில் இருந்து எழுதுகிற ஸ்கிரிப்டை தான் நம்ம சினிமாவை பார்த்துட்ருக்கோம். ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல தான் வந்து போதைப் பொருளை வந்து தடுக்க போறோம். போதைப் பொருளை வந்து சூப்பரா சொன்னீங்க, எடுத்துக்க கூடாது, அதனால சொசைட்டிக்கு என்ன மாதிரியான ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்றவங்களே ட்ரக் யூஸ் பண்ணிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது எங்கே போய் நிற்கும்னு தெரில. பட் இதெல்லாம் இந்த கல்ச்சரை வந்து இவங்க இந்த ஜென்ரேஷன் தான், அதுவும் சொல்கிறாங்களே இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது இவனுங்க தான்றாங்களே. இப்போ அவன் சுச்சி கூட ஒரு சில பேர்களை வந்து ஃபேமிலி சொல்லிட்டு இவனுங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு டைரக்டராக சொல்கிறாங்களே, விஷால், ஷிம்பு, இது மாதிரி நல்லா சிம்புவை வந்துட்டு நிறைய அவங்க சொல்லலை. என்னன்னா அது ஒரு அந்த அளவுக்கு டம்மி பீஸ்ன்னு சொல்லி பூமர்ன்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் இந்த கேங் அவுட்ல அவ்வளவா சேர்த்துக்க மாட்டாங்க, இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அவரை அப்படின்ட்டு. அதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் நினைக்கும் போது இப்ப அதிகப்படியா தமிழ்நாட்டுல விட ஓவரால் இந்தியாவிலேயே வந்து ட்ரக் பத்தி அதிகமா பேச நேரமா இருக்குது. ஏன்னா அங்கங்க வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து பிடிபடுது, ட்ரக் பெட்லர்ஸ் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் வந்து ட்ரக்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த டீன்ஸ் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் வந்து பரவிக்கிட்டு இருக்குது. இது எப்படியாவது கண்ட்ரோல்ல கொண்டு வரணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுத்தாலும் அதே போல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு அதை முக்கியமா பேரண்ட்ஸ் தான் இதை வந்து இது எடுத்துக்கணும். அவங்க சொல்லி கொடுக்குறது விதத்தில் தான் இருக்குது. இப்போ சொந்த வீட்டிலே ஒரு அறை, அவர் செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக இருப்பார். சிம்புவை பற்றியே சொல்லுவோமே, அவ்வளோ பெரிய வீடு, அவருக்கு செப்பரேட்டாக ஒரு இது, அவர் பக்கம் கூட பேரண்ட்ஸ் போக மாட்டாங்கன்றாங்க. அது இதெல்லாம் எந்த விதமான தெரியும். அவர் ஹீரோ. நம்ம இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே தலைவர்களை வந்து எங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க, இங்கேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, சினிமாவிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது தனுஷ், ஐஸ்வர்யா பற்றியெல்லாம் கூட சுச்சி பேசியிருக்காங்க. அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. அடுத்த கட்ட ஹீரோவாக அவங்க தான் வரப்போகிறாங்க. மோஸ்ட்லி அதுதான் நடக்கும். ஹீரோவோ டைரக்டராகவோ இல்லை ஏதோ ஒன்றும் வரப்போகிறாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க தான் ஒளிவிளக்கு. இவங்ககிட்ட இருந்து தான் நம்ம தலைவர்களையோ ஹீரோவையோ ஆர்டிஸ்ட்டையோ எல்லாமே தேடுறோம். அப்போ இவங்க எந்த மாதிரியான மனப்பான்மையில் இருக்காங்க பாருங்கள். அது ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரக் அப்படின்ற விஷயத்த வந்து மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய படங்களை காட்டுறாங்க. காட்டும்போது நல்லா இருக்குது. ஆனால் பின்னாடி தான் தெரியுங்க இந்த ட்ரக்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதாவது நீங்கள் சொல்கிறத பாருங்க, ஒழிக்கணும்னு எடுக்கிறாங்க. 2.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் ட்ரக்கு எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும், இதெல்லாம் காட்டிட்டு கடைசியில் ஒழிச்சிடுறோம் பாருன்ற மாதிரி ஒரு சீனை வச்சு முடிக்கிறாங்க. ஆனால் அது ட்ரக் ஒழிக்கிறதுக்கான படம் கிடையாது, ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கான படமாக தான் அது இருக்குது. ஸோ அதனால தயவு செய்து இந்த ஜென்ரேஷன் அண்ட் ஐ மீன் இப்போ மெயினாக ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இதை வந்து தவிர்க்கணும். அது உங்களுடைய லைஃபுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க பல பேருடைய லைஃப்க்கு வந்து பெரிய ஆபத்து. அண்ட் இந்த மாதிரியான ட்ரக் பெட்லர்ஸையும் வந்து நிறைய பேர் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் வந்து சினிமாவில் காட்டுறாங்க, சினிமாவில் பார்க்குறோம். அதை தாண்டி சினிமாவில் யார் நம்ம ரசிக்கிறோம், யாரை வந்து கொண்டாடுறோமோ அவங்களே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட படத்துல கேரக்டர்ல மட்டும் நல்லவங்களா இல்லாம ரியலிஸ்டிக்காவும் நல்லவங்களா இருந்து இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இப்படிதான் நாங்க ஒழுக்கமா இருப்போம்ன்ற மாதிரி வாழ்ந்தாங்கன்னா எல்லா நடிகர்களுமே வாழ்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? சொல்லுவாங்களா? அட்லீஸ்ட் வெளியே வந்து சொல்லவாது செய்யறாங்களா தான் பார்க்கலாமே. பட் எனிவே இப்போ சென்னையில நடந்த அந்த சுச்சி லீக்ஸ்னுடைய வெர்ஷன் 2.2 இருக்கட்டும், அதே போல இப்போ பெங்களூர்ல நடந்த ரேவ் பார்ட்டியினுடைய பத்தின நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ மேம்.